உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செண்பகவல்லி அவங்க கணவனோட ஜோடியா இருக்கிற போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன்ல சார். அந்த போட்டோ அந்த கவர்ல இருக்கு சார். செண்பகவல்லி கொல்லிமலையில இருக்கிறதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார், இத பாருங்க. பாருங்க சார். காலையில உங்களை தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார்ல, யார் சார் அவரு? சார் என்னாச்சு சார்? போட்டோவை பார்த்து இப்படி ஷாக் ஆகுறீங்க? இந்த செண்பகவல்லியும் அவங்க கணவனையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சார்? என் கார்ல அடிபட்ட ஒருத்தங்கள வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா சார், ஆமா. பேர் கூட ஏதோ வள்ளின்னு சொன்னீங்களே சார். கூட ஏதோ 8 வயசு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆமா, அந்த வள்ளி வேற யாரும் இல்ல, இந்த செண்பகவல்லி தான். சார் அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். அவங்கள தேடி கொல்லிமலைக்கு போற வேலை மிச்சம் சார். தேவி, 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 தேவியும் காணோம், அவ அம்மாவையும் காணோம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? தெரியலையே சார், எங்க போயிருப்பாங்க? ரூம்ல அவங்கள காணோம். சரி வா, வீட்டுக்குள்ள பாப்போம். சரிங்க சார். தேவி, தேவி, டேவிட் நீ மேல போய் பாரு. ஓகே சார். தேவி, தேவி, டேவிட், டேவிட் சார் மேல இருக்காங்களா? மேலேயும் யாரும் இல்ல சார். கால்ல அடிபட்டு இருக்கு, வெளியிலயும் எங்கேயும் போக மாட்டாங்க. சார் அங்க ஏதோ பேப்பர் இருக்கு சார். நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என்னால இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால எங்க ஊருக்கே நான் போறேன். எனக்கு என் உயிர் முக்கியம், என் மகளோட வாழ்க்கை முக்கியம். உங்ககிட்ட சொல்லிக்காம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சார். சங்கரபாண்டி சார் தேட சொன்ன லேடி இதுவா இருக்குமோ? பார்த்தா வெளியூர் மாதிரி தான் இருக்கு. இந்த போட்டோவை சங்கரபாண்டி சாருக்கு அனுப்பி கேட்ட வேண்டிதான். அங்க லெஃப்ட் எடுத்துரு. ஓகே சார், ஓகே சார். சங்கு சக்கு 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 சங்கு சக்கு சக். என்ன போன் அடிக்குது? செண்பகவல்லியை தேடி கண்டுபிடிக்க சொன்னமே அந்த ஆள் போன் பண்றான். ஹலோ சார், வெளியூர் போற பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லேடி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்க நீங்க சொன்ன லேடியா இருக்குமோன்னு டவுட்ல அவங்கள போட்டோ எடுத்து உங்க போனுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க நீங்க சொன்ன லேடியான்னு பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன். என்ன? ஓகே சார். புள்ளிமான் சிக்கிருச்சு. சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர். என்ன என்னாச்சு? ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர? நாம என்னைக்குமே பரபரப்பு தானே சிஸ்டர். என்ன விஷயம்? அது வந்து சிஸ்டர், நம்ம ஆளுங்க அந்த செண்பகவல்லியை கண்டுபிடிச்சிட்டானுங்க சிஸ்டர். உண்மையாவா சொல்ற? ஆமா சிஸ்டர். இங்க பாருங்களேன்,
பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தவள நம்ம ஆளுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கானுங்க சிஸ்டர், பாருங்க அவ போட்டோ தான். வணக்கம் மேடம். வணக்கம்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க மேடம். இத பாரு, உனக்கு கூட வேணும்னா 2 பேரை சேர்த்துக்கோ. ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கால அந்த செண்பகவல்லி, அந்த செண்பகவல்லி உயிரோடவே இருக்க கூடாது. ஊருக்கு போக காத்துக்கிட்டு இருக்கிறவள பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிரு. நீங்க சொன்ன மாதிரியே அனுப்பி வச்சுடுறேன் மேடம். இப்பதான் மகாலட்சுமின்னு தேவதை மாதிரி சொன்ன, அதுக்குள்ள அரக்கி மாதிரி வேலை செய்யுது. உங்களை இல்ல சிஸ்டர். மாரிய தேடி வீட்டுக்கு வந்த செண்பகவல்லி என்ன பார்த்து பயந்து போய் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மாரி கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டே ஓடுனால, இப்போ அவ இந்த உலகத்தை விட்டே போக போறா. பின்ன உங்ககிட்ட மோதுனா சும்மாவா? ஓடினாள் ஓடினாள், உலகத்தின் மூளைக்கே ஓடினாள், இப்ப மேலையும் போக போறா. 20 வருஷமா எனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தவ இன்னைக்கு வந்தா நான் விட்டுடுவேனா? அம்மா, சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுமா. பிஸ்கெட் சாப்பிட்றியா? சாக்லேட் வாங்கி கொடுமா. சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட் தான் சாப்பிடணும். போமா. சரி, நீ இங்கேயே இரு. இங்கேயே இருக்கணும். அம்மா வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாது, சரியா? சரிம்மா. பேக் இங்க வச்சுட்டு போறேன், பாத்துக்கோ. இங்கேயே பத்திரமா நில்லு, நான் வந்துடுறேன். ம். ஏய், போயிட்டாங்க பாரு. போ போ போடா. பாப்பா, சாக்லேட் வேணுமா? இந்தா சாப்பிடு. ஒண்ணு போதுமா, இன்னொன்னு வேணுமா? இன்னொன்னு வேணும். சரி, என் கூட வா, நான் கடையில வாங்கி தரேன். வா. சரி. சார் இது கொல்லிமலை போற பஸ் தானே? ஆமா சார். சார் இந்த பஸ் தான் சார், இந்த பேக்கை பாருங்க சார். இது அந்த செண்பகவல்லியோட பேக் தான். அப்ப அவங்க இங்க தான் சார் எங்கேயே இருக்கணும். எங்க போயிருப்பாங்க? டேய் சார், கேடு. நான் இந்த பக்கம் பாக்குறேன் சார், நீங்க எப்படி போங்க. அண்ணா, அண்ணா, இங்க ஏதாவது குழந்தைய பாத்தீங்களா? ஆமாமா, ஒரு குழந்தை ரொம்ப நேரமா நின்னு அங்க அழுதுகிட்டு இருக்கு. எங்க? அந்த அங்கதான். தேவி, தேவிமா. தேவி, தேவிமா. அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.